ஹலோ குழந்தைகளா, போன வீடியோ பார்த்தீங்களா? எல்லாருக்கும் பிடிச்சதா? ஷேர் பண்ணிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா? சரி, இப்போ பார்க்கலாமா? அடுத்தது போன வீடியோவில் என்ன பார்த்தோம்னாக்க, நம்ம ராமர் வந்து காட்டுக்கு போகணும், தன்னோட பையன் பரதன் வந்து பதவியில் இருக்கணும், ராஜாங்கிற பதவியில் இருக்கணும்ன்ட்டு கைகேயி தன்னோட வரத்தை தசரதர்கிட்ட கேட்குறான் இல்லையா? இது வரையிலும் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் கேட்ட உடனே அவருக்கு வந்து அப்படியே தன்னோட உயிரே போயிடுற மாதிரி ஒரு நிலை வந்து அப்படியே உட்காந்துருக்காரு. அப்போ வந்து அங்கே எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தசரதரை காணுமேன்னு பார்க்கும்பொழுது சுமந்திரர் வந்து இங்கே பார்க்குறாரு. பார்த்த உடனே இந்த மாதிரி ஏதோ சம்திங் நடந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. அப்போ கைகேயி என்ன சொல்கிறா சுமந்திரர்கிட்ட, ராமரை கூப்பிடுறாங்க, தசரதர் கூப்பிட்டாருன்னு சொல்லி அவர் ராமரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு ராமர்கிட்ட சுமந்திரர் போய், அப்பா வந்து தசரதர் உங்கள் கைகேயியோட அரண்மனையில் இருக்காங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தசரதரோட நிலைமையை பார்த்த உடனே கைகேயி கிட்ட கேட்குறாரு, என்ன ஆச்சு அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறாங்க. அப்போ தான் அவள் சொல்கிறா, நான் அப்பா வந்து எனக்கு ஆல்ரெடி முதல்ல ஒரு 2 வரம் கொடுத்துருந்தாங்க, அந்த வரத்தை நான் இப்போ அப்பா கிட்ட கேட்டேன், அது கேட்டதுக்கு தான் அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. நீங்கள் என்ன சொல்லுங்கள், அப்பாவால் முடியலன்னா அதை நான் உங்களுக்கு நிறைவேற்றி தரேன்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அப்போ தான் அவள் சொல்கிறா, அப்பாவுக்கு கொடுத்த 2 வரத்தில் முதல் வரம் பரதன் ராஜாவாகணும், 2வது வரம் நீ வந்து 14 வருஷம் ராமராகிய நீ 14 வருஷம் காட்டுக்கு போகணும் அப்படிங்கிற 2 வரத்தை கேட்டேன். இதை உங்கள் அப்பா வந்து கொடுக்கலன்னு சொல்லாமல் மயக்க நிலையில் இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டுருக்காங்க அப்படின்ட்டு அவள் சொல்கிறான். இவ்வளவு தானே, நான் ராஜாவான என்ன, பரதனான என்ன, பரதனே ராஜாவாகட்டும், நான் காட்டுக்கு போன அவ்வளோதானே, நான் காட்டுக்கு சந்தோஷமாக போகிறேன், இதில் அப்பாவை எதுவும் சொல்லாதீங்க, அப்பா என்ன சொன்னாரோ அந்த வரத்தை நான் நிறைவேற்றி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. அப்போ போய் கௌசல்யா கிட்ட சொல்கிறாங்க. கௌசல்யாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகுது. சுமித்ராவும் சொல்கிறார் போகாத அப்படின்ட்டு, யார் சொல்கிறதே கேட்கல. அப்போ சுமித்ரா என்ன சொல்கிறா, நீ தனியாக போக வேண்டாம், என்னோடய பையன் லக்ஷ்மணனையும் நீ கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சீதா கிட்ட சொல்கிறாங்க. சீதா என்ன சொல்கிறா, நானும் உங்கள் கூட தான் வருவேன், நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே தான் வருவேன். அவர் ராமர் எவ்வளோ தடுத்து பார்க்குறாரு, காட்டிலெல்லாம் உன்னால் இருக்க முடியாது, வனவிலங்குகள் இருக்கும், பூச்சி பொட்டெல்லாம் இருக்கும், உன்னால் அங்கே அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உன்னால் இருக்க முடியாது, நீ இங்கே இரு அப்படின்னு சொல்கிறாரு. அவள் கேட்கவே இல்லை. எனக்கு வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதுதான் அயோத்தி, அதனால நானும் உங்கள் கூடவே வருவேன்னு சொல்லிவிட்டு அவளும் கிளம்புறான். ஸோ இவங்க 3 பேரும் ரெடி ஆகி திரும்பவும் தசரதர்கிட்ட வந்து சொல்கிறாரு, தந்தையை நீங்கள் கொடுத்த வரனை நான் வந்து காப்பாற்றுறேன், நீங்கள் சொன்னதை நான் செஞ்சு காட்டுறேன், அதனால் நீங்கள் செய்ய முடியலேன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் சந்தோஷமாக இருங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அப்போ வந்து கைகேயி சொல்வா, இந்த மாதிரி ராஜ உடையில் யாராவது காட்டுக்கு போவாங்களா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காட்டில் எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி சன்னியாசிக்கு ஏற்ற உடைகளான போட்டுட்டு போங்கன்னு சொன்னோடனே அதே போல் உடுத்திட்டு அவங்க கிளம்புறாங்க. பின்னாடியே தசரதர் ஓடி வராரு. ஓடி வந்து அவர் கீழே விழுந்துடுறாரு. அவர் வந்து 3 பேரும் சுமந்திரர் வந்து தன்னோட ரதத்தில் ஏற்றி வெளியில் ஊரை விட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அயோத்தியாவிலேருந்து. அப்போ இவங்க போகும்போது வெளியில் பார்த்தா அயோத்தியா மக்கள் அத்தனை பேரும் திரண்டு நிற்கிறாங்க. ராமர் நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே தான் நாங்களும் வருவோம் சொல்லிட்டு எல்லோரும் பின்னாடியே வராங்க. ராமர் எவ்வளவோ தடுத்து பார்த்தாலும் அவங்க கேட்கல, எல்லோரும் பின்னாடியே போயிட்டே இருக்காங்க. இப்படியே போயிட்டே இருக்கும்போது அந்த சரையூ ரிவரை தாண்டி போயிட்டே இருக்காங்க. அங்கே வந்து தாம்சர் ரிவர் அப்படின்ட்டு ஒரு ரிவர் இருக்குது. அந்த ரிவரோட பேங்க்ஸ் ஆஃப் த ரிவர், அந்த ரிவரோட கரையில் அங்கே எல்லோரும் நைட் ஆகிடுத்து, எல்லோரும் படுத்து தூங்குறாங்க. அப்போ தூங்கும்போது ராமரை வந்து லக்ஷ்மணன் எழுப்பி எல்லோரும் தூங்குறாங்க. இதுதான் நமக்கு சரியான நேரம், நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம், இவங்க முழிச்சிட்டாக்க நம்மளை எங்கேயும் போக விட மாட்டாங்க, இவங்களும் நம்ம கூடவே வருவாங்க, அதனால நம்ம இப்போ கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சுமந்திரர் என்ன பண்ணார், இவங்க 3 பேரையும் அந்த சரையூ ரிவரை அந்த தாம்சர் ரிவரை கிராஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு பெரிய காடு இருக்குது. அந்த காட்டில் வந்து ஒரு ராஜா இருக்கார். அந்த வேட்டையாட தொழில் செய்யக்கூடியவர், அதற்கு ராஜாவாக இருக்கிறவர் தான் யாருன்னா குகன். அந்த குகனும் ராமரும் சின்ன வயசுலேருந்து ஒருத்தருக்கு தெரியும், ரொம்ப பழக்கமானவங்க. அப்போ அந்த குகனை பார்த்த உடனே ராமர் என்ன சொல்கிறார், நான் இங்கே இருக்கேன், நீ வந்து சுமந்திரர்கிட்ட நான் இங்கே இருக்கேன், அங்கே நான் வரும்போது அப்பா கீழே விழுந்து மயக்கம் அடைஞ்சிட்டாரு, நீங்கள் அங்கே போய் அப்பா கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லுங்கள், ராமர் 14 வருஷம் சீக்கிரமாக தவத்தை முடிச்சுட்டு வந்துடுவாருன்னு சொல்லிவிடுங்க
அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்புகிறாரு. அவரே பிரியம் இல்லாமல் அவரை விட்டுட்டு அவர் போகிறாரு. அப்போ குகன் கேட்குறாங்க, நான் உனக்கு என்ன செய்யட்டும், நீ இங்கே இருந்துடு அப்படின்னு சொல்கிறாரு குகன். அவர் என்ன சொல்கிறார், நான் இங்கே இருந்தார், இது வந்து அயோத்தியாலேருந்து கிட்டக்க, அப்போ தினம் ஜனங்கள்லாம் என்னை பார்க்க வருவாங்க, நான் காட்டுக்கு வந்ததோட பலனே இல்லாமல் போயிடும், அதனால நான் இந்த இடத்த விட்டு போகணும், இந்த கங்கை ரிவரை நான் க்ராஸ் பண்ணி போகணும், கடந்து போகணும் இல்லையா, அதுக்கு எனக்கு ஒரு படகை நீ ரெடி பண்ணி கொடு, தயார் பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் இருங்க, நாளைக்கு காலையில் நான் உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ஸோ இப்படி ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிவிட்டு அவங்க நைட் அங்கேயே ஸ்டே பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டே ரெடியாக ஒரு படகை கொண்டு வந்து கொடுக்குறாரு. குகன் வந்து ஒருத்தர்கிட்ட சொல்லி அந்த படகில் ஏற்றி அனுப்புறதுக்காக ரெடி பண்ணுறாங்க. அப்போ அவர் காலை வைக்கிறாரு. அப்போ அந்த படகோட்டி சொல்கிறாரு, இல்லை நீங்கள் வந்து இதில் ஏறக்கூடாது, ஏன்னாக்க எதுக்கு ஏறக்கூடாதுங்கிறத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கதை சொல்கிறேன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கதை இருக்குது, அந்த கதையை சொல்லி அதுக்கப்புறம் அவர் எப்படி ஏறினார், எங்கே போகிறாருங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம. சரிங்களா? எல்லாருக்கும் இந்த கதை பிடிச்சிருக்கா? எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், படிங்க, எல்லோரும் அந்த இன்னொரு வீடியோவையும் பாருங்கள். ஓகேவா? எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீராம்.